வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றி கொண்டான். போக்குவரத்து இணைப்பு மற்றும் சுற்றுலாவிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் ஜம்மு ஸ்ரீநகர் இடையே நேரடி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை இம்மாதம் 30ஆம் தேதி தொடங்க உள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் மத்திய அமலாக்கத்துறை ரஹேஜா டெவலப்பர்ஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் இயக்குநர்கள் மற்றும் அது தொடர்புடைய நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட 7 வளாகங்களில் சோதனை நடத்தி வருகிறது. ரஹேஜா ரேவந்தா திட்டத்தில் வீடு வாங்கியவர்களை ஏமாற்றியது மற்றும் குடியிருப்புகளை ஒப்படைக்காதது தொடர்பான விவகாரத்தில் இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய ஜனநாயகத்தில் பெண்களின் பங்களிப்பு குறித்து விவாதிப்பதற்காக ஒடிசா சட்டமன்றம் இம்மாதம் 30ஆம் தேதி ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டுகிறது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பின்னணியில் பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் குறித்த தேசிய அளவிலான விவாதங்களுக்கு மத்தியில் இக்கூட்டம் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரிக்ஸ் வெளியுறவு துணை அமைச்சர்கள் மற்றும் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவுக்கான சிறப்பு தூதர்கள் கூட்டம் புதுடெல்லியில் கடந்த 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சமீபத்தில் மேற்காசியாவில் ஏற்பட்ட மோதல் குறித்து உறுப்பினர்கள் ஆழ்ந்த கவலை தெரிவித்தனர். பாரா துப்பாக்கி சுடுதல் விளையாட்டு நிர்வாகத்தை சர்வதேச பாராலிம்பிக் குழுவிடமிருந்து சர்வதேச துப்பாக்கி சுடுதல் விளையாட்டு கூட்டமைப்பிற்கு மாற்றும் ஒப்பந்தத்தில் இவ்விரு அமைப்புகளும் கையெழுத்திட்டுள்ளன. ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் துப்பாக்கி சுடும் போட்டிகளை ஒரே உலகளாவிய அமைப்பின் கீழ் ஒன்றிணைப்பதற்காக முதல் நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. IPL கிரிக்கெட்டில் டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இன்று மாலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. ஜெய்ப்பூர் சவாய் மான்சிங் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.